வடக்கு ரயில் பாவங்கள். ஒரு நாகரீகம் அடைந்த ஒரு நாட்டோட குடிமகன்கள் அப்படி நடந்துக்க கூடாது. பட் சில அசாதாரணமான சூழல்களில் மனித இனம் அப்படிதான் நடந்துக்கும். அந்த அசாதாரண சூழல் இருந்தால் மட்டும்தான் அந்த அசாதாரண சூழல் என்னங்கிறது நமக்கு புரியும். இது சரி, இது தப்பு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு அளவிடுறோம்? மொத்தமாக 45 நாளில் 60 கோடிக்கும் அதிகமானவர்கள் அங்கே கூடியிருக்காங்க. ஆனால் அங்கே ட்ரெயினுக்காக சண்டை போட்ட மக்களை பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இமேஜின், ஒரு ரூம்குள்ளே மொத்தம் 100 பேர் இருக்காங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக அங்கே ஒரு 10 கேரட் கொடுக்கப்படுது. அந்த 10 கேரட்டை அந்த ரூம்குள்ளே பணம் இருக்கிற 10 பேர் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. அப்போ மீதி இருக்கிற 90 பேர் என்ன பண்ணணும்? பசியோடு இருக்கணுமா? ரொம்ப பொலிட்டிக்கலாக கரெக்டாக இந்த மனித குலம் பணத்தை வச்சு கட்டமைக்கப்பட்ட ஒரு சிஸ்டம்குள்ள திறமை இருக்கிற, பணம் இருக்கிற, அது மூலமா அந்த கேரட்டை தனதாக்கி கொண்ட அவர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற 90 பேர் பசியோடவும் பட்டினியோடவும் அந்த ரூமுக்குள்ளேயே இருக்கணுமா? அந்த 90 பேர்ல ஒருத்தரா நீங்க இல்லாத வரைக்கும் இந்த அசாதாரண சூழலை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியாது. இப்ப நம்ம குற்றம் சொல்ல வேண்டியது, கிண்டல் பண்ண வேண்டியது, விவாதத்துக்குள்ள ஆக்க வேண்டியது அந்த ரூமுக்குள்ள 100 பேரை விட்டவங்களையும் உள்ள 10 கேரட்டை கொடுத்தவங்களையும். ஒன்னு 100 பேருக்கும் 100 கேரட் கொடுத்துருக்கணும், இல்ல அந்த ரூமுக்குள்ள 100 பேரையும் உள்ள விட்டுருக்க கூடாது. இதை பண்ணவங்களை விட்டுட்டு அந்த அசாதாரண சூழல்ல தனக்கு தேவையானதை மற்றவங்க கிட்ட இருந்து பறிச்சு புடுங்கி தனக்கானதை எடுத்துக்கணும்னு நினைச்ச அந்த பிஹேவியரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வடக்கன்ஸ்னு சொல்லி நம்ம கலாச்சார விஷயங்கள் சிலது இருக்கு. வழக்கமாக ட்ரெயினில் வித்தவுட்டில் வருவாங்க, கண்ட இடத்துல பான் போட்டு துப்புறாங்க, இதெல்லாம். ஆனால் இந்த விஷயத்தையும் கும்பமேளால கூட்டத்துக்கு நடுவில் இடம் கிடைக்காம ஜன்னலை உடைச்சதையும் ஒன்றா சேர்த்து வச்சு கம்பேர் பண்ணி வடக்கன்ஸ்னு மொத்தமாக லேபிள் பண்ணி ஒரே டப்பாக்குள்ள அடைச்சி ஓரங்கட்டி வைக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. எந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழலையும் நான் என்னோட கண்ணியத்தையும் என்னுடைய மெரிட்டையும் எனக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களையும் நான் மீறவே மாட்டேன், ரொம்ப கண்ணியத்தோடு நடந்துப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் இங்கே சர்வே ஆகவே முடியாது. மனித இனம் உருவான ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ஒரு குரங்கு கூட்டத்தில் ஒரு குரங்கு ஆக்ரோஷமாக இருக்கணும், ஒரு குரங்கு கண்ணியமாக இருக்கணும், ஒரு குரங்கு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்துக்கணும். இப்படி கலவையாக இருந்த குரங்கு கூட்டம் தான் சர்வே ஆச்சு. இங்கே நம்ம கலாய்க்க வேண்டியது சர்வைவ் ஆகி இவ்வளோ தூரம் வந்த இந்த மனித கூட்டத்தை இல்லை, இந்த மனித கூட்டத்தை கவர்ன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சில குரங்குகளை மட்டுமே.